எடுத்து போய் பத்திரமா பீரோக்குள்ள வச்சுக்கிட்டாரா. மோப்பக்குலை மனுச்சன் முகந்திருந்து நோக்கக்குலை விருந்து. இதுக்கான பொருள் என்னன்னா, அனுச்சம்பூவை போது பார்த்தாலே வாடி போயிடும். அதே போலதான் நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களை முகம் சுழிச்சு வரவேற்றோம்னா அவங்க முகமா வாடி போயிடும். அப்படி செய்யக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களை முகமலர்ச்சியோட வரவேற்று அவங்களுக்கு நல்லா விருந்து உபசரிக்கணும். அப்புறம் உள்ளுக்குள்ள போய் நான் முயலை பிடிச்சிட்டேன் சந்தோஷமா சொன்னானா. அதே காட்டுக்குள்ள ஒரு பெரிய காட்டு யானை இருந்துச்சா. காட்டு யானை ஊருக்குள்ள வந்தா மக்களுக்குலாம் ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தன் காட்டு யானை கூட சண்டை போனானா. காட்டு யானை கூட சண்டை போடுறது சாதாரண விஷயமா? இல்லையா? காட்டு யானை கூட சண்டை போடும்போது காட்டு யானை அவனை மேலையும் கிளியோ தூக்கி படிச்சான். அவன் உடம்பெல்லாம் ரத்தமாய் பலவீனமாய் கீழே விழுந்துட்டாங்க. யானை ஜெயிச்சிருச்சான். அவன் தோத்துனானா. இப்ப சொல்லுங்க, குட்டி முயலை பிடிச்சவனை பாராட்டலாமா, இல்ல பெரிய யானை கூட சண்டை போட்டு தோல்வி அடைஞ்சவனை பாராட்டலாமா? யாரை பாராட்டலாம்? பெரிய யானை கூட சண்டை போட்டு தோல்வி அடைஞ்சாலும் அதுதான் உண்மையான வெற்றி. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. இதுக்கான பொருள் என்னன்னா, மழை தான் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி தருது. ஆனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடையும் மழை தான் விளைய வைக்குது. மழை இல்லை, உணவில்லை, மரம் வளர்ப்போம், மழை தருவோம். தீனார் சுட்ட புண்ணுள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இதுக்கான பொருள் என்னன்னா, நம்ம உடம்புல எங்கேயாச்சும் தீப்பட்டு புண்ணாயிடுச்சுன்னா மருந்து போட்டா சரியாயிடும். ஆனா யாராச்சும் நம்மள கடுமையான வார்த்தையால திட்டி பேசினா பல வருஷம் ஆனா கூட அவங்க பேசின பேச்சு நம்ம மனசுல ஆறாத காயமா நின்றோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும். இதுக்கான பொருள் என்னன்னா, ஒழுக்கம் தான் நம்ம உயிரை விட மேலானது. ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா, டிசிப்ளின். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நேர்மையா நடந்துக்கணும். இதெல்லாம் தான் ஒழுக்கம். இந்த ஒழுக்கங்களை நம்ம கடைபிடிச்சு வாழணும். என்னதான் நல்லா படிச்சாலும் ஒழுக்கத்தையும் கத்துக்கணும். ஒழுக்கம் இல்லாத கல்வி என்னைக்குமே பயன்படாது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதுக்கான பொருள் என்னன்னா, நமக்கு வீடு, நிலம், ஆடு மாடு, நகை, பணம், இது மாதிரி எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் முதன்மையான செல்வம் எது தெரியுமா? கல்வி செல்வம். கல்வி செல்வம் மட்டும்தான் நிலையான செல்வம். மற்ற செல்வங்கள்லாம் கொஞ்ச நாள்லே அழிஞ்சு போயிடும். கல்வி செல்வம் மட்டும் அழியவே அழியாது. அதனால கல்வி செல்வத்தை நல்லா படிக்கணும். எப்பொருள் யாராய் வாய்ப்பேற்றினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பத அறிவு. இதுக்கான பொருள் என்னன்னா, யாரு எது சொன்னாலும் நம்ம அப்படியே நம்பிடக்கூடாது. எது சரி எது தவறுன்னு சிந்தித்து பார்க்கணும். இனிய உளவாக இன்னாத கூறன் கனி இருப்ப காய்கவர் கற்று. இதுக்கான பொருள் என்னன்னா, ஒரு மரத்துல நிறைய பழங்கள் இருக்கும்போது கசப்பான காயை பறிச்சு சாப்பிடுவோமா? இல்லையா? பழங்களை தானே சாப்பிடுவோம். அதே போலதான் இந்த உலகத்துல எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது கெட்ட வார்த்தைகளை பேசலாமா? பேசக்கூடாது. நல்ல வார்த்தைகளை தான் பேசணும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாதர்க்கு
அன்பான